ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால் நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 7 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். தக்ஷ யஜ்ஞம் முடிஞ்சுது. அதற்கு மேலே இந்த செஷன்லேருந்து 8வது அத்தியாயத்தை கற்றுக்க போகிறோம். தக்ஷ யஜ்ஞங்கிற சரித்திரத்தை முடிச்சுட்டு இப்போ அதற்கு மேலே மைத்ரேய மகரிஷி துருவ சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாளாக மனுவுடைய பெண்களுடைய வம்சத்தை சொல்லிகிட்டே வந்தார். இப்பொழுது இதற்கு மேலே மனுவுடைய பிள்ளைகளோட வம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் 8வது அத்தியாயத்திலேருந்து. முதல்ல இந்த 8வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மதேவருடைய வம்சத்தை சொல்லும் பொழுது எதெல்லாம் விட்டு போயிருந்ததோ அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு அதற்கு மேலே கதையை சொல்கிறார். அப்போ சொல்கிறார், பிரம்மதேவரிடத்துலேருந்து தோன்றினவர்களான சனகாதிகள், நாரதர், ருபு, ஹம்சர், அருணி, யதி இவர்கள் எல்லாரும் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளாமல் அப்படி ஊர்த்வ ரேத்தசுக்களாக பிரம்மச்சாரிகளாகவே வாழ்ந்தா அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னும் பிரம்மதேவருடைய மற்றொரு குழந்தை யார் அப்படின்னா அவரிடத்துலேருந்து தோன்றினவர் அதர்மம் அப்படிங்கிறது. இந்த அதர்மத்துடைய வம்சத்தை இது வரைக்கும் சொல்லாததுனால அதையும் இங்கே எடுத்து சொல்கிறார். அதர்மத்தினுடைய மனைவி யார் அப்படின்னா மிருஷா. இந்த அதர்மத்துக்கும் மிருஷாக்கும் யார் பிறக்கிறா அப்படின்னா தம்பம், மாயா அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கிறார்கள். நிர்ருதி அப்படிங்கிற மிருத்யு தேவத்தை தனக்கு குழந்தை இல்லாததுனால இவர்கள் இருவரையும் தனது குழந்தைகளாக தத்து எடுத்துக்கிறார். அந்த தம்பமும் மாயாவும் சேர்ந்து அதற்கு மேலே லோபம், நிக்ருதி அப்படிங்கிற 2 பேரை பெற்றெடுக்கிறா. அதற்கு மேலே அவர்கள் இருவரும் குரோதம், ஹிம்சா அப்படிங்கிற ஒரு ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுக்கிறா. அவா 2 பேரும் சேர்ந்துண்டு கலி, துருக்தி அப்படிங்கிற 2 பேரை பெற்றெடுக்கிறா. அந்த கலிக்கும் துருக்திக்கும் பயம், மிருத்யு அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு நிரயம், யாத்தனா அப்படிங்கிற ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கிறா. இவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தேள் அப்படின்னா ஒரு அண்ணனும் தங்கையுமாக இருந்துட்டு மேலே குழந்தைகளை பெற்று எடுக்கிறா. அது எப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் சொல்கிறா மகான்கள்லாம் அது அதர்மத்தினுடைய ஒரு வம்சமாக இருக்கிறதுனால தான் அத்தகைய ஒரு அதர்மமான செயல் நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறா. இந்த பேரெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதர்மத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குணங்களுடைய பெயராகவே இருக்குது. கலி, துருக்தி, நிரயம் அப்படின்னா நரகம்னு அர்த்தம், யாத்தனா அப்படின்னா அங்கே நரக்க வேதனைகள், அதே மாதிரி பயம், மிருத்யு இது போன்ற பெயர்களாகவே இருக்குது. இப்போ மைத்ரேய மகரிஷி சொல்லி முடிக்கிறார் விதுரரை பார்த்து, ஹே விதுரா, இந்த உலகத்துடைய அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அதர்மத்தினுடைய வம்சத்தை நான் உனக்கு இப்போ எடுத்து சொன்னேன். யார் 3 முறை இந்த வம்சத்தை கேட்குறாளோ அவர்களும் எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுபட்டு பாவனமாக ஆறா அப்படிங்கிற. இப்போ நம்மளுக்கு இது கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அதர்மத்தினுடைய வம்சத்தை கேட்டால் ஒரு மனுஷன் எப்படி பவித்திரமாக ஆக முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால தான் சொல்கிறார், அதர்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டா மனுஷன் இது அதர்மம், அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதனால அந்த வம்சத்தை கேட்டாலும் அவன் பவித்திரமாக ஆறான் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போது அவர் சொல்கிறார், இதற்கு மேலே நான் ஸ்வயம்புவ மனுவுடைய பிள்ளைகளோட வம்சத்தை நான் அவனுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். முன்னமேயே நம்ம பார்த்தோம், ஸ்வயம்புவ மனுக்கு 2 பிள்ளைகள், பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு. அவர்கள் 2 பேருமே பகவான் வாசுதேவனுடைய ஒரு அம்சமாக இருந்ததுனால இந்த உலகத்தை அப்படி ஆட்சி பண்ணி காப்பாற்றிட்டு வரா. அதில் பிரியவிரதன் தான் மூத்தவர். இருந்தாலும் உத்தானபாதனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா உத்தானபாதனுடைய குழந்தையான துருவன் 5 வயசுலேயே பகவானை பார்த்த ஒரு மகா பாகவதனாக இருக்கிறதுனால அவனுடைய கதையை சொல்லணுங்கிற ஆசையினால் முதல்ல தம்பியான உத்தானபாதனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். உத்தானபாத மகாராஜாவிற்கு 2 மனைவிகள், சுனீதி, சுருச்சி அப்படின்னு. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சுனீதி எப்படி இருந்தா அப்படின்னா நிறைய நீதிகள் உடையவளாக, நற்குணங்கள் உடையவளாக, ரொம்ப சாதுவானவளாக இருக்கா. அதுவே சுருச்சி இந்திரிய சுகங்கள்லாம் ருச்சி உடையவளாக இருக்காள் அப்படிங்கிறத பார்க்குறோம். தன்னுடைய சாமர்த்தியத்தினாலையும் ஒரு அழகுனாலையும் ராஜாவை தன் வசப்படுத்தின்னு இருக்காளாம். அதனால ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ராணியாக ஆயிடுறா. அதனால் என்ன ஆறுது அப்படின்னா இந்த மகாராஜா முதல் மனைவியான சுனீதி இடத்துல பழைய மாதிரி நடந்துக்கிறது இல்லை, அவளை ஒதுக்கி வச்சிருக்காராம். சுருச்சியோடையே வாழ்ந்துட்டு தனியான ஒரு அரண்மனையில் சுனீதியை வாழ வச்சிருக்க. இவர்கள் இருவருக்குமே குழந்தைகள் இருக்கா. சுனீதியோட பையனுக்கு துருவன் அப்படின்னு பேர், சுருச்சியோட பையனுக்கு உத்தமன் அப்படின்னு பேர். சுனீதி தனியாக இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தையான துருவனோட தனியாக ஒரு அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்கா. துருவனை ஒரு பாடசாலையில் சேர்த்து அப்படி படிக்க வைக்கிறாளாம். எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்குறா சுனீதி. அடிக்கடி நாரதருடைய சத்சங்கமும் ஏற்படுத்தி கொடுக்குறாளாம் அந்த குழந்தையான துருவனுக்கு. துருவனும் எப்படி இருக்கான்னா குழந்தையிலேயே ரொம்பவும் அழகாகவும் தேஜஸ்வியாகவும் இருக்கானாம். தினமும் சுனீதி துருவனுக்கு அழகாக தலையெல்லாம் வாரி சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு
அவனுக்கு பட்டுலேயே வஸ்திரங்கள்லாம் அணிவிச்சு காலில் அழகான ஒரு கொலுசு தண்டையெல்லாம் போட்டு அவனை தினமும் பாடசாலைக்கு அனுப்புவாளாம். அவ்வளவு ஆசையாக லாலனை பண்ணி வளர்த்துண்டு வரா துருவனும் அம்மாவிடத்தில் அவ்வளவு ஆசையாக இருப்பான். ராஜா தன்னிடத்துல ஆசையாக இல்லை அப்படிங்கிற அந்த வருத்தமெல்லாம் துருவனை பார்த்து பார்த்து அப்படி மறந்து போய் அப்படி வாழ்ந்துட்டு வராளாம் சுனீதி. ஒரு சமயம் பாடசாலையில் படிக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்போ எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோர்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறா. அப்பொழுதுதான் துருவன் பார்க்குறான், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கா, தனக்கும் அம்மா மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கிறான். உடனே அவன் தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான், ஏண்டா எல்லாருக்கும் அப்பா அம்மா இருப்பாளா, எனக்கு அம்மா மட்டும்தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவனோட நண்பர்கள்லாம் துருவன் இடத்துல சொல்கிறா, துருவா உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, உன்னுடைய அப்பா யார் தெரியுமா, உத்தானபாத மகாராஜா தாண்டா உன்னுடைய அப்பா, இந்த நாட்டுக்கே அவர்தான் ராஜா. எங்களுடைய அப்பா எல்லாருமே உன்னுடைய அப்பா இடத்துல தான் சேவை பண்ணி அப்படி கை கட்டி வாய்ப்பொத்தி வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்கிறா. உடனே துருவன் குழந்தை தானே, அவனுக்கு அத்தகைய ஒரு சந்தோஷமும் ஒரு ஆசையும் ஏற்படுறது. உடனே போய் தன்னுடைய அப்பாவான அந்த உத்தானபாத மகாராஜாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதனால அம்மா கிட்ட கூட சொல்லாமல் துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அன்னைக்கு கிளம்பி போயிடுறான் நேராக அரண்மனைக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு. அங்கே அரண்மனையில் போனாக்க அங்கே 2 வாயில் காப்பாளர்கள் நின்றுருக்கா. அவர்கள் பார்க்குறா, இது முதல் மகாராணியோட பையனாச்சே, இது துருவன் வரானே, இவனை உள்ளே விட்டாலும் சுருச்சி மகாராணிக்கு கோபம் வரும், உள்ளே விடலை அப்படின்னா நாளைக்கு இவனே ஒரு ராஜாவாக ஆனதுக்கு அப்புறமா நம்மளை தண்டிப்பான், அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறா. உடனே அடிக்கடி அவர்கள் இருவரும் தூங்கி போயிடுவாளாம். அது மாதிரி தூங்கிறத போல நடிக்கிறா. உடனே துருவன் உள்ளே கிளம்பி போயிடுறான். அங்கே போனால் ஒரு பெரிய ராஜ்ய சபை, நிறைய படிக்கட்டெல்லாம் இருக்குது. அதை கடகடகடன்னு அப்படி ஏறி அங்கே போய் பார்க்குறான். அந்த ராஜ்ய சபையில் ஒரு பெரிய சிம்ஹாசனத்தில் உத்தானபாத மகாராஜா ஒரு மடியில் உத்தமனை வச்சுட்டு கொஞ்சின்னு இருக்காராம். பக்கத்தில் சுருச்சி மகாராணி அவனுக்கு சாமரம் போட்டுருக்கா. சுற்றி வர எல்லா மினிஸ்டர்ஸும் உட்காண்டிருக்கா. ராஜ்ய சபை நடந்துட்டுருக்கு. உடனே துருவன் பார்க்குறான், நம்மளோட அப்பா தானே அங்கே சிம்ஹாசனத்தில் உட்காண்டிருக்கா, ஒரு மடியில் ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சின்னு இருக்காரே, அந்த இன்னொரு மடியில் நம்மளும் போய் உட்காந்துக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால் வேகமாக அப்பா கிட்ட வரான். இதை பார்த்ததும் அங்கேருந்து சுருச்சிக்கு கோபம் வருது. பார்த்துட்டே இருக்கா, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. இந்த உத்தானபாத மகாராஜாவோ அவனும் பார்க்குறான், தன்னுடைய குழந்தையான துருவன் வரான் அப்படின்னு. ஆனால் சுருச்சிக்கு பயந்து துருவனை பார்த்து வாடா குழந்தைன்னு கூட அழைக்கலையாம். இப்போ உடனே துருவன் அப்படி கிட்டக்க வந்ததும் சுருச்சி என்ன பண்ணுறா அப்படின்னா, தரன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடுறா. தள்ளி விட்டுட்டு சபையில் எல்லாரும் கேட்குறா மாதிரி அப்படி ரொம்பவும் கர்வமாக அப்படி பேசுகிறாளாம். சுருச்சி துருவனை பார்த்து சொல்கிறா, ந வத்ஸ நிருபதேர்திஷ்ணியம் பவானாரோடுமர்ஹதி ந கிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹா. அவ சொல்கிறா, நீ ராஜாவுடைய பையனாகவே இருக்கலாம், இருந்தாலும் என் வயத்தில் நீ பிறக்கலை இல்லையா, என்னோட குழந்தை இல்லாததுனால இந்த ராஜாவோட மடியில் உட்காரத்துக்கு உனக்கு அருகதை கிடையாது அப்படிங்கிறான். நீ குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு இந்த விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். நீ வேற யாரோடையோ ஒரு பெண் இடத்துல நீ குழந்தையா பிறந்ததுனால உன்னுடைய இந்த ஆசைங்கிறது நிறைவேறாது. உனக்கு அப்படி அப்பாவோட மடியில் உட்காரணும், ராஜாவோட மடியில் உட்காரணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நீ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானை தர்சனம் பண்ணி அவரிடத்துலேருந்து ஒரு வரம் வாங்கிட்டு வா, சுருச்சி அம்மாவுக்கு நான் குழந்தையா பிறக்கணும்னு, அதுக்கப்புறமா ராஜாவோட மடியில் உட்காரணும்னு நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஏன் பேசுகிறா சுருச்சி அப்படின்னா, துருவனை பார்த்ததுமே அவளுக்கு ஆசை ஏற்படுறது. இத்தகைய ஒரு தேஜஸ்வியான குழந்தையா, அது நம்ம வயத்தில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு அவளுக்கு கூட ஆசை வருது. ஆனால் அதை வெளி காமிச்சிக்காமல் இப்படி பேசுகிறா. உடனே துருவன் பார்க்குறான், அவனை அப்படி பிடிச்சி தள்ளி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினதும் துருவனால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. சின்ன குழந்தை இல்லையா, அதனால் நிமிர்ந்து அப்பாவை பார்க்குறானா, அப்பா நம்மளை சமாதானப்படுத்துவா அப்படின்னு. ஆனால் உத்தானபாத மகாராஜாவோ அவர் தலையை தொங்க போட்டுன்னு உட்காண்டிருக்கார் சுருச்சிக்கு பயந்துண்டு. உடனே ஒரு தண்டஹதோ யதா அஹிஹி அப்படிங்கிற ஒரு பெரிய தண்டத்தால் ஒரு பாம்பை அடித்தோம் அப்படின்னா அது எப்படி பெருமூச்சு விட்டுண்டு கோபத்தோடு இருக்குமோ அத்தகைய ஒரு கோபமும் அழுகையும் ஏற்படுறதாம் துருவனுக்கு. ஆனால் ராஜ சிசுவாக இருக்கிறதுனால எல்லார் முன்னாடியும் அழறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அங்கேருந்து கிளம்பி நேராக வந்துடுறான். நேராக சுனீதி அம்மாவோட மடியில் தலையை வச்சுண்டு இப்போ ஓன்னு அழறானாம். அவனோட வருத்தத்தெல்லாம் அவளிடத்துல கொட்டிக்கிறான். உடனே சுனீதி பார்க்குறா, துருவனுடைய முகத்தை அப்படி நிமிர்த்தி பார்த்தாக்க உதடெல்லாம் துடிக்கிறது, கண்களில் அவ்வளோ கண்ணீர். அவளுக்கு ஒன்றுமே புரியல, எதனால துருவன் அழறான் அப்படின்னு
துடிச்சு போய்டுறா சுனீதி. அவள் கேட்குறா, துருவா வர வழியில் எங்கேயாவது அடிபட்டுட்டியா? உன்னை பாடசாலையில் யாராவது அடிச்சுட்டாளா? இல்லை நண்பர்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா? ஏண்டா துருவா அழற அப்படின்னு கேட்குறா. துருவனால் பதில் கூட சொல்ல முடியல. உடனே பக்கத்தில் இருந்த செடிமார்கள்லாம் அங்கே அரண்மனையில் என்ன நடந்ததுங்கிறத எடுத்து சொல்கிறா. அதை கேட்டாலோ இல்லையோ இப்போ சுனீதி எல்லா தைரியத்தையும் இழந்து அவள் இப்போ அழ ஆரம்பிச்சுட்டாளாம். சுருச்சி சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சுனீதி அப்படி தவிச்சாலாம். எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு காட்டு தீயில ஒரு மெல்லிய கொடி எப்படி வாடி வதங்குமோ அது போல தவிச்சா அப்படிங்கிறார். ஏன்னா சுருச்சி என்ன சொன்னா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. துருவா நீ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி என்னோட குழந்தையா வந்து பிறக்கணும்னு வரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ துருவன் செத்து போகணும், செத்து போனாதானே திரும்ப வந்து பிறக்க முடியும். இப்போ நம்ம குழந்தைய பார்த்து இப்படி போய் சொல்லிட்டாளே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறா. அப்போது இவன் குழந்தையாக இருக்கும்பொழுதே இத்தகைய ஒரு துவேஷம் ஏற்படுறதுன்னா, நாளைக்கு துருவன் எல்லா வித்தைகளையும் கற்றுண்டு ஒரு யுவாவாக ஆகி ராஜாவுக்கு பின்னாடி அடுத்த ஒரு வாரிசாக வரத்துக்கு எல்லா தகுதிகளும் உடையவனாக ஆனான் அப்படின்னா அப்போ எத்தகைய துவேஷம் ஏற்படும் இந்த சுருச்சிக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அதனால் இப்போ துருவனை பார்த்து எப்படியோ தன்னை சமாதானப்படுத்திண்டு இப்படி பெருமூச்சு விட்டுண்டே இப்போ துருவனை பார்த்து பேசுகிறா. துருவா, நீ யாரையும் இந்த உலகத்தில் தப்பாக நினைக்காத. நம்ம யாருக்கு என்ன கஷ்டங்களை முன்னாடி கொடுத்தோமோ அதே தான் நம்மளுக்கு திரும்பவும் வருது. நாம் பண்ணக்கூடிய கர்மங்கள் தான் நம்மளுக்கு திரும்பவும் துக்கமாக வருது. அதனால் யாரையும் நீ தப்பாக நினைக்காத. உன்னுடைய மாற்றான் தாயான சுருச்சி அம்மா என்ன சொன்னாலோ அது வாஸ்தவத்தில் உண்மைதானே. அத்தகைய ஒரு துர்பாகியவதியான எனக்கு தானே நீ வந்து குழந்தையா பிறந்திருக்க. மகாராஜா என்னை தன்னுடைய மனைவின்னு சொல்கிறதுக்கு கூட வெக்கப்படுறாரே. அப்படிப்பட்ட அபாகியவதி நான். எனக்கு வந்து நீ குழந்தையா பிறந்ததுனால தானே உன்னால் அப்பாவோட லாலன சுகத்தை அனுபவிக்க முடியல. அதனால நான் உன்னிடத்துல சொல்கிறேன், நீ கேளு. சுருச்சி அம்மா என்ன விஷயம் சொன்னாலோ அதில் இருக்கிற உண்மையை எடுத்துண்டு வாஸ்தவத்தில் நீ அவள் சொன்னது போலவே பகவானை வந்து தபஸ் பண்ணி தர்சனம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாளாம் துருவனை பார்த்து. சுனீதி இப்போ என்ன நினைக்கிறா அப்படின்னா, துருவனை ஒரு காலம் இனி இத்தகைய ஆபத்துக்கள்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது, பகவானால் தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால துருவனை பார்த்து சொல்கிறா, உனக்கு அப்பாவோட மடி வேணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நீ பகவானை ஆராதனை பண்ணு அப்படிங்கிறான். உன்னுடைய கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவர் இருக்காரே, பகவானுடைய சரணத்தை ஆராதனை பண்ணிதாண்டா துருவா அத்தகைய பாரமேஷ்டியம்ங்கிற அந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சு இப்போ எல்லாரும் உலோகத்தில் பூஜை பண்ணும்படியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. உன்னுடைய தாத்தாவான மனு இருக்காரே, அவரும் ஒருமுகமான மனதோட அத்தகைய யாகங்கள்னால பகவானை ஆராதனை பண்ணிதான் இந்த உலகத்திலையும் சரி மேல் உலகத்திலையும் சரி எல்லா சௌக்கியங்கள்லையும் அடைஞ்சார் அப்படிங்கிறத சொல்லி, அது மட்டும் இல்லை துருவா, இந்த லோகத்தில் முமுட்சுக்கள்லாம் இருக்காளே, ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறவா, அவர்கள் எல்லாரும் பகவானோட சரணத்தையே தான் எப்பொழுதும் நாடின்னு இருக்கா. லோகத்தில் எல்லாருமே சாக்ஷாத் ஸ்ரீதேவியோட கட்டாட்சம் வேணும்னு தானே ஆசைப்படுறா. அந்த ஸ்ரீதேவி என்ன தெரியுமா பண்ணுறா, கையில் ஒரு தாமரை புஷ்பத்தை வச்சுண்டு எப்பொழுதும் பெருமாளை தான் தேடிண்டே இருக்கா. அதனால அந்த தாமரை கண்களுடைய பகவான் வாசுதேவனை தவிர வேற யாராலையும் உன்னுடைய துக்கத்தை போக்கடிக்கவே முடியாது துருவா. அதனால நீயும் என்ன பண்ணு அப்படின்னா, இந்த பக்தவத்சலனான பகவானையே நீ ஆசிரயிச்சு உன்னுடைய மனசுல அவரை நீ நிலைநிறுத்தி அவரை பிரதிஷ்டை பண்ணி அவரை ஒருமுகமா நீ ஆராதனை பண்ணு, நீ தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறான். இந்த 23வது ஸ்லோகத்தோட நம்ம இந்த செஷனில் நிறுத்திண்டு, இதற்கு மேலே நாரத மகரிஷி எப்படி துருவனுக்கு உபதேசம் பண்ணி அவனை மதுவனத்துக்கு அமுச்சு வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः
तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ अष्टमोऽध्यायः मैत्रेय उवाच मैत्रेय उवाच सनकाद्या नारदश्च सनकाद्या नारदश्च ऋभुः हंसो अरुणिर्यतिः ऋभुर्हंसोरुणिर्यतिः नैते गृहान् ब्रह्मसुताः नैते गृहान् ब्रह्मसुताः ह्यावसन् ऊर्ध्वरेतसः ह्यावसन् ऊर्ध्वरेतसः मृषा अधर्मस्य भार्यासीत् मृषाधर्मस्य भार्यासीत् दम्भं मायां च शत्रुहन् असूतमिथुनं तत्तु निर्रतिः जगृहे अप्रजः निर्रतिर्जगृहे प्रजः तयोः समभवत् लोभो निकृतिश्च महामते ताभ्यां क्रोधश्च हिंसा च यद्दुरुक्तिः स्वसाकलिः दुरुक्तौ कलिराधत्त
दुरुक्तौ कलिराधत्त भयं मृत्युं च सत्तम भयं मृत्युं च सत्तम भयं मृत्युं च सत्तम तयोश्च मिथुनं जज्ञे तयोश्च मिथुनं जज्ञे तयोश्च मिथुनं जज्ञे यातनानिरयस्तथा 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 सङ्ग्रहेण मयाख्यातः सङ्ग्रहेण मया ख्यातः सङ्ग्रहेण मया ख्यातः प्रतिसर्गः तवानघ प्रतिसर्गस्तवानघ प्रतिसर्गस्तवानघ त्रिश्रुत्वैतत् पुमान् पुण्यम् त्रिश्रुत्वैतत् पुमान् पुण्यम् त्रिश्रुत्वैतत् पुमान् पुण्यम् विधुनोति आत्मनोमलम् विधुनोत्यात्मनोमलम् विधुनोत्यात्मनोमलम् अथातः कीर्तये वंशम् अथातः कीर्तये वंशम् अथातः कीर्तये वंशम् पुण्यकीर्तेः कुरुद्वः पुण्यकीर्तेः कुरुद्वः पुण्यकीर्तेः कुरुद्वः स्वायम्भुवस्यापि मनोः स्वायम्भुवस्यापि मनोः स्वायम्भुवस्यापि मनोः हरेः अंशांशजन्मनः हरेरंशांशजन्मनः हरेरंशांशजन्मनः प्रियव्रत उत्तानपादौ प्रियव्रतोत्तानपादौ प्रियव्रतोत्तानपादौ शतरूपापतेः सुतौ शतरूपापतेः सुतौ शतरूपापतेः सुतौ वासुदेवस्य कलया वासुदेवस्य कलया वासुदेवस्य कलया रक्षायां जगतस्थितौ रक्षायां जगतस्थितौ रक्षायां जगतस्थितौ जाये उत्तानपादस्य जाये उत्तानपादस्य जाये उत्तानपादस्य सुनीतिः सुरुचिः तयोः सुनीतिः सुरुचिस्तयोः सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसी पत्युः सुरुचिः प्रेयसी पत्युः सुरुचिः प्रेयसी पत्युः नेतरायत्सुतो ध्रुवः नेतरायत्सुतो ध्रुवः नेतरायत्सुतो ध्रुवः एकदा सुरुचेः पुत्रम् एकदा सुरुचेः पुत्रम् एकदा सुरुचेः पुत्रम् अङ्कम् आरोप्य लालयन् अङ्कमारोप्य लालयन् अङ्कमारोप्य लालयन् उत्तमं नारुरुक्षन्तम् उत्तमं नारुरुक्षन्तम् उत्तमं नारुरुक्षन्तम् ध्रुवं राजा अभ्यनन्दत ध्रुवं राजाभ्यनन्दत ध्रुवं राजाभ्यनन्दत तथा चिकीर्षमाणं तम् तथा चिकीर्षमाणं तं तथा चिकीर्षमाणं तं सपत्न्याः तनयं ध्रुवम् सपत्न्यास्तनयं ध्रुवम् सपत्न्यास्तनयं ध्रुवम् सुरुचिः शृण्वतो राज्ञः सुरुचिः शृण्वतो राज्ञः सुरुचिः शृण्वतो राज्ञः सेर्ष्यम् आह अतिगर्विता सेर्ष्यमाहातिगर्विता सेर्ष्यमाहातिगर्विता न वत्स नृपतेर्धिष्ण्यम् न वत्स नृपतेर्धिष्ण्यम् न वत्स नृपतेर्धिष्ण्यम् भवान् आरोढुमर्हति भवान् आरोढुमर्हति भवान् आरोढुमर्हति न गृहीतो मया यत्त्वम् न गृहीतो मया यत्त्वम्
न गृहीतो मया यत्त्वं कुक्षावपि नृपात्मजः कुक्षावपि नृपात्मजः कुक्षावपि नृपात्मजः बालोऽसि बतनात्मानं बालोऽसि बतनात्मानं बालोऽसि बतनात्मानम् अन्यस्त्रीगर्भसंभृतम् 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 नूनं वेद भवान् यस्य नूनं वेद भवान् यस्य नूनं वेद भवान् यस्य दुर्लभेऽर्थे मनोरथः दुर्लभेऽर्थे मनोरथः दुर्लभेऽर्थे मनोरथः तपसा आराध्य पुरुषं तपसाराध्य पुरुषं तपसाराध्य पुरुषं तस्यैव अनुग्रहेण मे तस्यैवानुग्रहेण मे तस्यैवानुग्रहेण मे गर्भे त्वं साधयात्मानं गर्भे त्वं साधयात्मानं गर्भे त्वं साधयात्मानं यदीच्छसि नृपासनं यदीच्छसि नृपासनं यदीच्छसि नृपासनं मैत्रेय उवाच मैत्रेय उवाच मातुः सपत्न्याः सदुरुक्तिविद्धः मातुः सपत्न्याः सदुरुक्तिविद्धः मातुः सपत्न्याः सदुरुक्तिविद्धः श्वसनृषा दण्डहतो यताहिः श्वसनृषा दण्डहतो यताहिः श्वसनृषा दण्डहतो यताहिः हित्वा मिषन्तं पितरं सन्नवाचं हित्वा मिषन्तं पितरं सन्नवाचं हित्वा मिषन्तं पितरं सन्नवाचं जगाम मातुः प्ररुदन् सकाशं जगाम मातुः प्ररुदन् सकाशं जगाम मातुः प्ररुदन् सकाशं तं निःश्वसन्तं स्फुरिताधरोष्ठं तं निःश्वसन्तं स्फुरिताधरोष्ठं तं निःश्वसन्तं स्फुरिताधरोष्ठं सुनीतिः उत्सङ्ग उदुह्य बालं सुनीतिरुत्सङ्ग उदुह्य बालं सुनीतिरुत्सङ्ग उदुह्य बालं निशम्य तत्पौरमुखान्नितान्तं निशम्य तत्पौरमुखान्नितान्तं निशम्य तत्पौरमुखान्नितान्तं सा विव्यथे यद्गदितं सपत्न्या सा विव्यथे यद्गदितं सपत्न्या सा विव्यथे यद्गदितं सपत्न्या सोत्सृज्य धैर्यं विललापशोक सोत्सृज्य धैर्यं विललापशोक सोत्सृज्य धैर्यं विललापशोक दावाग्निना दावलतेव बाला दावाग्निना दावलतेव बाला दावाग्निना दावलतेव बाला वाक्यं सपत्न्याः स्मरति सरोज वाक्यं सपत्न्याः स्मरति सरोज वाक्यं सपत्न्याः स्मरति सरोज श्रियादृशा बाष्पकलामुवाह श्रियादृशा बाष्पकलामुवाह श्रियादृशा बाष्पकलाम् उवाह दीर्घं श्वसन्ति वृजिनस्य पारं दीर्घं श्वसन्ति वृजिनस्य पारं दीर्घं श्वसन्ति वृजिनस्य पारम्
अपश्यति बालकम् आह बाला अपश्यति बालकम् आह बाला अपश्यति बालकमाह बाला मा मङ्गलं तात परेषु मंस्था मा मङ्गलं तात परेषु मंस्था मा मङ्गलं तात परेषु मंस्था भुङ्क्ते जनो यत् परदुःखदस्तत् भुङ्क्ते जनो यत् परदुःखदस्तत् भुङ्क्ते जनो यत् परदुःखदस्तत् सत्यं सुरुच्याभिहितं भवान् मे सत्यं सुरुच्याभिहितं भवान् मे सत्यं सुरुच्याभिहितं भवान् मे यद्दुर्भगाया उदरे गृहीतः यद्दुर्भगाया उदरे गृहीतः यद्दुर्भगाया उदरे गृहीतः स्तन्येन वृद्धश्च विलज्जते यां स्तन्येन वृद्धश्च विलज्जते यां स्तन्येन वृद्धश्च विलज्जते यां भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम् भार्येति वा वोढुम् इडस्पतिर्मां भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम् आतिष्ठ तत्तात विमत्सरस्त्वम् आतिष्ठ तत्तात विमत्सरस्त्वम् आतिष्ठ तत्तात विमत्सरस्त्वम् उक्तं समात्रापि यदव्यलीकम् उक्तं समात्रापि यदव्यलीकम् उक्तं समात्रापि यदव्यलीकम् आराधय अधोक्षजपादपद्मम् आराधयाधोक्षजपादपद्मम् आराधयाधोक्षजपादपद्मम् यदिच्छसे अध्यासनम् उत्तमो यथा यदीच्छसे ध्यासनम् उत्तमो यथा यदीच्छसे ध्यासनम् उत्तमो यथा यस्याङ्घ्रिपद्मं परिचर्य विश्व यस्याङ्घ्रिपद्मं परिचर्य विश्व यस्याङ्घ्रिपद्मं परिचर्य विश्व विभावनाय आत्तगुणाभिपत्तेः विभावनायात्तगुणाभिपत्तेः विभावनायात्तगुणाभिपत्तेः अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम् अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम् अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम् पदं जितात्मश्वसनाभिवन्द्यम् पदं जितात्मश्वसनाभिवन्द्यम् पदं जितात्मश्वसनाभिवन्द्यम् तथा मनुर्वो भगवान् पितामहो तथा मनुर्वो भगवान् पितामहो तथा मनुर्वो भगवान् पितामहो यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो भौमं सुखं दिव्यम् अथापवर्ग्यम् भौमं सुखं दिव्यमथापवर्ग्यम् भौमं सुखं दिव्यम् अथापवर्ग्यम् तमेव वत्साश्रय भृत्यवत्सलम् तमेव वत्साश्रय भृत्यवत्सलम्
तमेव वत्साश्रय भृत्यवत्सलम् मुमुक्षुभिः मृग्यपदाब्जपद्धतिं मुमुक्षुभिर्मृग्य पदाब्जपद्धतिं मुमुक्षुभिर्मृग्य पदाब्जपद्धतिम् अनन्यभावे निजधर्मभाविते अनन्यभावे निजधर्मभाविते अनन्यभावे निजधर्मभाविते मनसि अवस्थाप्य भजस्व पूरुषम् मनस्यवस्थाप्य भजस्व पूरुषम् मनस्यवस्थाप्य भजस्व पूरुषम् नान्यं ततः पद्मपलाशलोचनात् नान्यं ततः पद्मपलाशलोचनात् नान्यं ततः पद्मपलाशलोचनात् दुःखच्छिदं ते मृगयामि कञ्चन दुःखच्छिदं ते मृगयामि कञ्चन दुःखच्छिदं ते मृगयामि कञ्चन यो मृग्यते हस्तगृहीतपद्मया यो गृह्यते हस्तगृहीतपद्मया यो मृग्यते हस्तगृहीतपद्मया श्रियेतरैरङ्गविमृग्यमाणया 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 இப்போ நம்ம முதல்லேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் சேர்ந்து படிக்கலாம் till the 23rd ஸ்லோகா मैत्रेय उवाच सनकाद्या नारदश्च ऋभुर्हंसोरुणिर्यतिः नैते गृहान् ब्रह्मसुता ह्यावसन्नूर्ध्वरेतसः मृषा धर्मस्य भार्यासीत् दम्भं मायां च शत्रुहन् असूतमिथुनं दत्तु निर्वृतिर्जगृहे प्रजः तयो समभवल्लोभो निकृतिश्च महामते ताभ्यां क्रोधश्च हिंसा च यद्दुरुक्तिः स्वसा कलिः दुरुक्तौ कलिराधत्त भयं मृत्युं च सत्तम तयोश्च मिथुनं जज्ञे यातना निरयस्तथा संग्रहेण मया ख्यातः प्रतिसर्गस्तवानघ त्रिश्रुत्वैतत् पुमान् पुण्यं विधुनोत्यात्मनो मलम् अथातः कीर्तये वंशं पुण्यकीर्तेः कुरुद्वः स्वायम्भुवस्यापि मनोः हरेरंशांशजन्मनः प्रियव्रतोत्तानपादौ शतरूपापते सुतौ वासुदेवस्य कलया रक्षायां जगतस्थितौ जाये उत्तानपादस्य सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसी पत्युः नेतरा यत्सुतो ध्रुवः एकदा सुरुचेः पुत्रम् अङ्कमारोप्य लालयन् उत्तमं नारुरुक्षन्तम् ध्रुवं राजाभ्यनन्दत तथा चिकीर्षमाणं तं सपत्न्यास्तनयं ध्रुवं सुरुचिः शृण्वतो राज्ञः सेर्ष्यमाहाति गर्विता न वत्सर्पतेर्धिष्ण्यं भवानारोढुमर्हति न गृहीतो मया यत्त्वं कुक्षावपि नृपात्मजः बालोऽसि बतनात्मानम् अन्यस्त्रीगर्भसंभृतं नूनं वेद भवान्यस्य दुर्लभेऽर्थे मनोरथः तपसाराध्यपुरुषं तस्यैवानुग्रहेण मे गर्भे त्वं साधयात्मानं यदीच्छसि नृपासनं मैत्रेय उवाच
मातुः सपत्न्याः सदुरुक्तिविद्धः श्वसन्नृषा दण्डहतो यथा हित्वा मिषन्तं पितरं सन्नवाचं जगाम मातुः प्ररुदन् सकाशं तं निःश्वसन्तं स्फुरिताधरोष्टं सुनीतिरुत्सङ्ग उदुह्य बालं निशम्य तत्पौरमुखान्नितान्तं सा विव्यथे यद्गदितं सपत्न्या सोत्सृज्य धैर्यं विललापशोक दावाग्निना दावलतेव बाला वाक्यं सपत्न्याः स्मरति सरोज श्रियादृशा बाष्पकलामुवाह दीर्घं श्वसन्ति वृजिनस्य पारम् अपश्यति बालकमाह बाला मा मङ्गलं तात परेषु मंस्था भुङ्क्ते जनो यत् परदुःखदस्तत् सत्यं सुरुच्याभिहितं भवान् मे यद्दुर्भगाया उदरे गृहीतः स्तन्येन वृद्धश्च विलज्जते यां भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम् आतिष्ठ तत्तात विमत्सरस्त्वम् उक्तं समात्रापि यदव्यलीकम् आराधयाधोक्षज पादपद्मं यदीच्छसे अध्यासनम् उत्तमो यथा यस्याङ्घ्रिपद्मं परिचर्य विश्व विभावनायात्त गुणाभिपत्तेः अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ट्यं पदं जिताश्म श्वसनाभिवन्द्यं तथा मनुर्वो भगवान् पितामहो यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो भौमं सुखं दिव्यमथापवर्ग्यं तमेव वत्साश्रय भृत्यवत्सलं मुमुक्षुभिर्मृग्य पदाब्जपद्धतिम् अनन्यभावे निजधर्मभाविते मनस्यवस्थाप्य भजस्व पूरुषम् नान्यं ततः पद्मपलाशलोचनात् दुःखच्चिदं ते मृगयामि कञ्चन यो मृग्यते हस्तगृहीतपद्मया श्रियेतरैरङ्ग विमृग्यमाणया श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி ஜெய். இந்த செஷன் நம்ம முதல்ல படித்த ராகம் கேதார கவளை, அடுத்தது சஹானா. நம்ம அடுத்த செஷனில் 24வது ஸ்லோகத்திலேருந்து கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. We finished learning 7 chapters in the 4th skanda, and we finished with the Daksha Yaga. And further, the next charitra in the 4th skanda, which begins from the 8th chapter, is Dhruva Charitram. And having discussed the lineage of Manu's daughters, now he begins to discuss about the lineage of Manu's sons. So, even before beginning Dhruva's Charitra, in the 8th chapter, Maitreya Maharishi, he begins by telling a few details that he had missed regarding the progeny of Brahmadeva. He says the sons of Brahma like Sanakadis, Narada, Ribhu, Hamsa, Aruni and Yati, they were all Urdhva Retas, that is, they took up the vow of celibacy, Brahmacharya for their entire life, and they did not take up the life of a householder, he says. And there was yet another son of Brahma called Adharma,
whose story has not been mentioned till now, and so he discusses about his family also. He says the wife of Adharma was called Mrisha, that is falsehood, and Adharma and Mrisha together they begot Dambha and Maya, that is a male and a female. And Nirriti, the god of death, what he did was, because he didn't have any issues, he adopted Dambha and Maya as his children, and they both together they gave birth to Lobha, that is greed, and a female called Nikriti, who is wickedness. And Lobha and Nikriti together they gave birth to Krodha, that is anger, and a girl called Himsa, that is violence. And they both again gave birth to Kali, which is strife, and Durukti, which is abusive words. And Kali and Durukti together they gave birth to Bhaya, that is fear, and a female called Mrityu, that is death. And then to them were born Niraya, that is hell, and Yatana, all the tortures of hell. So we might think that how all these brothers and sisters themselves could marry and beget children. And that is why the Mahans tell us that since it is the Vamsha of Adharma, such things were happening. So Maitreya Maharishi tells Vidura, "O Vidura, now I have told you about the family of Adharma, which is the cause for the dissolution of this universe. A person who listens to this thrice with all dedication is cleansed of all his sins." So how can one be cleansed of sins? By listening to the family of Adharma. That is because whenever a man learns about Adharma, he comes to know that he has to refrain from Adharma. So in that way he becomes purified, he says. And now he begins to narrate the lineage of Manu's sons. So we already saw that Manu had two sons, that is Priyavrata and Uttanapada. Though Priyavrata was the eldest, now he begins with the story of Uttanapada, because Maitreya Maharishi is very eager to discuss the story of Dhruva, the son of Uttanapada, who had the darshan of Bhagavan even when he was just 5 years of age, and so he was such a great Bhagavata. So with the desire to narrate his charitra, he begins by telling that Uttanapada Maharaja had two wives called Suniti and Suruchi. Just as the names suggest, Suniti was full of Niti, that is all the good noble qualities, and she was also very simple and humble and very noble, whereas Suruchi was full of Ruchi, or desire for all the worldly enjoyments. And though Suniti was very innocent, Suruchi was very smart, and through her beauty and her smartness, she captivated the king more, and so she became the most dearest to the king Uttanapada. And because of that, King Uttanapada started living with Suruchi, and he totally boycotted his first wife Suniti, and he made her live in a mansion far away from the main palace. And Suniti and Suruchi, both of them had a son each. Suniti's son was called as Dhruva, whereas Suruchi had a son called Uttama. Now Suniti, she stayed with Dhruva in her mansion, and she forgot the miseries of being boycotted by the king, because Dhruva was such a sweet child, and she took great joy in fondling Dhruva. She enrolled him in a patashala and gave him all education. She also made him learn all the arts, and she also gave him the satsanga of Narada Maharishi very frequently. She would dress up Dhruva very well every day. She would comb his hair. She would make him wear silk garments and a beautiful anklet in his feet, and she would send him to school every day. And once what happened, when Dhruva was studying, there was a function in the school where all the children had to bring their parents. And it was that day that Dhruva noticed that everybody had a father and a mother, whereas he had only a mother. So he asked his friends, "Why do you all have a father and mother, whereas I don't have a father at all?" And the friends told Dhruva, "Dhruva, don't you know that your father is the king of this whole nation? That is, he is King Uttanapada, and it is under your father that all our fathers are working. They all serve your father indeed," they all said. And as soon as Dhruva heard this, he was so overjoyed, and immediately he became very curious to see his father, because he was just a small child. And so even without telling his mother Suniti, he proceeded directly to the palace. And at the gates of the palace, there were two gatekeepers who were shocked to see Dhruva entering, because they knew that this was the son of the first queen Suniti, and they knew that if they sent him in, then they would be reprimanded by Suruchi. But if they did not send him in, then what will happen? Later on, when this Dhruva becomes the king, they will be penalized,
And so what they did was they just acted as if they were sleeping, which they would do very frequently also. And so Dhruva entered the palace, and there was a huge assembly hall where the assembly was taking place, and there was a flight of stairs that was leading to the assembly hall. Dhruva climbed that all very fast, and when he entered the hall, he saw that in a huge simhasana his father Uttanapada Maharaja was seated, and he was fondling Uttama, who was seated on his lap, and Suruchi was fanning him with a chauri, and all the ministers were all seated in their seats, and the assembly hall was going on. And now Dhruva, all he knew was Uttanapada was his father, and he also wanted to sit on the other lap of his father. And so he proceeded very fast towards his father, and when Suruchi observed this, she got very angry and she gave him a very stern look. And Uttanapada, what he did was, he also noticed that Dhruva was coming closer, but because he was very, very afraid of Suruchi, he did not even welcome his son Dhruva. And immediately Suruchi, what she did was, she caught hold of Dhruva and she pushed him down and told him, Navatsa nripater dhishnyam bhavan arodhumarhati nagrihito maya yatvam kukshavapi nripatmajaha. She said, "Oh child, don't you know that though you might be the son of this king, you can't sit on his lap. You have no rights to sit on his lap because you are not my son. And since you are a very small child, I think you do not realize that being the son of some other lady, your dreams of sitting on the king's lap will never come true. In case you want to sit on the king's lap, then what you must do is go to the forest, do penance, have darshan of Bhagavan, and ask him a boon that you must be born to me. Only then can you sit on the king's lap." And when Dhruva was just pushed like this and spoken to in this manner, he was totally shocked. He was very angry. And now Dhruva looked up at Uttanapada's face for some solace, but Uttanapada had put his head down in shame because he was extremely afraid of Suruchi, and he did not even stop her from doing all this. And so Dhruva was extremely angry. Like how a snake, when hit by a rod, would hiss very angrily, so also Dhruva was very angry, and now he wanted to cry. But being a Raja Shishu, that is a princely boy, he did not want to cry in front of all the others, and so he immediately left the palace. He went straight to his mother Suniti. He put his head in her lap and started crying bitterly. And now Suniti just looked up at Dhruva's face. She saw that his lips were throbbing and he was crying so bitterly. Suniti could not at all bear to see Dhruva crying in this manner because she had never seen him like this. And she just asked Dhruva, "Oh Dhruva, did someone beat you in the Patashala? Or you had any fight with your friends? Or did you hurt yourself on your way back? What happened? Tell me, Dhruva." But Dhruva was not able to answer at all. So all the maids who were standing around, they all told Suniti what had happened in the palace. And as soon as Suniti heard the words of Suruchi, she lost all courage and she broke down now. Tears started flowing from her eyes, from her lotus-like eyes, and she was withering in sorrow, like how a creeper, a tender creeper, would just wither in a forest fire. Now Suniti recollected the sharp words of Suruchi and she started crying. What did Suruchi say? She said that Dhruva must be born as her son. Then what does she mean? She means that Dhruva must die now. So even when Dhruva is so young, he is just 5 years of age, she has so much of hatred towards Dhruva. Then how much hatred she would be having in the future when Dhruva is a grown-up prince. And so she thought that she can never take care of Dhruva from all these dangers, and Bhagavan is the only one who can give lot of protection to Dhruva. So what she did was, she gave an Upadesha to Dhruva now. She says, "Oh Dhruva, do not think ill of others at all. All the sorrow that we experience is only the result of our past actions, so don't think ill of others. Whatever your stepmother Suruchi had said is true indeed. I am such an unfortunate lady that even the king feels so ashamed to call me his wife, and only because you are my son, you are unable to be fondled by the king, isn't it? So take the truth in what Suruchi had said. If you really wish for your father's lap, then you must do penance and have the darshan of Bhagavan, like how Suruchi had said. Do you know, Dhruva, that even Brahma, your great-grandfather, he worshipped Bhagavan's lotus feet and attained the supreme state of Parameshtya and is revered by the entire world today.
Even your grandfather Manu, he worshipped Bhagavan with lot of sacrifices, and only then did he attain all the worldly enjoyments and all the heavenly bliss also. And all the mumukshus, that is, all the people who seek liberation, always seek Bhagavan's feet. And not only that, this entire world is in search of Goddess Shri, the goddess of wealth, whereas she always holds the lotus in her hand and always she tries to reach Bhagavan. So you also take refuge in Bhagavan, who is Bhakta Vatsala, who is very, very affectionate to his devotees. Place him in your heart and worship him with one-pointed devotion. Nobody else in this world other than that lotus-eyed Lord can destroy your misery and agony. So in this manner, Suniti inspires Dhruva to do penance and have the darshan of Bhagavan. So we shall stop here with the 23rd shloka for this session. And further in the next session, let us see how Narada Maharishi gives his advice to Dhruva and sends him to Madhuvana. Radhe Radhe.